குறிப்பா இந்த வட மாவட்டங்களில் குறிப்பா விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் தொடர்ந்து இது மாதிரி சம்பவம் நடந்துட்டே இருக்கு. இது ஒரு நான் ஃபுல் ஸ்டாப்பே இல்லாம போது குறிப்பா 36 டெத் ரேட் அப்படிங்கும் போது ஒரு பெரிய எண்ணிக்கை இது. ஆமா, இதுக்கு யாருக்கும் நாம் யாரும் ஆறுதல் சொல்ல முடியாது. இது மிகப்பெரிய ஒரு விஷச்சாராய சாவு. இதை அனுமதித்த அந்த காவல்துறை அல்லது மது ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதோ மாற்றம் செய்யப்படுவதோ ஏற்புடையதல்ல. அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இவர்கள் அந்த பகுதியில் விற்பனை செய்வதற்கு ஆதரவாக இருந்த அரசியல் கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் இனம் கண்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இந்த எத்தனால் என்கிற இந்த கலப்பு இது தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துகிற ஒரு வேதிப்பொருள். இது கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு எப்படி கிடைத்தது, எந்த தொழிற்சாலையிலிருந்து இது வரவழைக்கப்பட்டது என்பதையெல்லாம் கண்டறிந்து இதன் மீது மிக மிக கடுமையான ஒரு நடவடிக்கையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடுத்தால் மட்டுமே தான் இந்த விஷச்சாராய சாவுகள் கள்ளச்சாராய சாவுகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இவற்றை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. உங்களுக்கு தெரியும், அரசு என்பது முதலமைச்சர் அமைச்சரவை கொண்டதுதான் அரசு. ஆனால் இந்த அரசினுடைய அந்த ஒடுக்கப்பட வேண்டும், இவை அழிக்கப்பட வேண்டும் என்பதை முறைப்படுத்துவது நம்முடைய பியூரோக்ரசி. ஆக அந்த பியூரோக்ரசியில் இருக்கிற உயர் அதிகாரிகளிலிருந்து கீழ்நிலை அதிகாரிகள் வரையில் இதில் மெத்தன போக்கோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அரக்கோணம், திண்டிவனம், விழுப்புரம் சாவுகளில் இருந்து அவர்கள் விழித்துக் கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். அதை செய்ய தவறியிருக்கிறார்கள். அதுபோன்று நான் கொடுத்த அந்த புகார் உங்களுக்கு தெரியும், விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பகுதியில் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் சிப்காட்டுக்கு தான் இருக்கிறது. இங்கிருந்து தான் ஏற்கனவே வெளியாகி அதில் 3 இறந்து அந்த தொழிற்சாலையில் பணி செய்த ஒருவரை மட்டும் தண்டித்து கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு முதலாளிகள் தப்பிக்க விடப்பட்டிருக்கிறார்கள். அல்லது அதை டேங்கர் லாரிகளே இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு அனுப்பியவர்கள் கைது செய்யப்படாமல் இருந்திருக்கிறார்கள். ஆக அப்போது நான் கொடுத்த புகாரில் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த 36 சாவுகளை தமிழக அரசு தடுத்திருக்கலாம். நான் கொடுத்த புகாரை உதாசீனப்படுத்திய உயர் அதிகாரிகளும் இதுக்கு பொறுப்பாக்க வேண்டும் என்று நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.